ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கலை நல்லா சிலசெல்லாம் கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நல்ல நாளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட லைஃப்லேயும் உங்களோட இந்த கெரியரோட பிகினிங்லேயும் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஆக்சுவலி இதுதான் வந்து நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு டிசிஷனும் எப்படி எடுக்கிறோம், அந்த டிசிஷன் எப்படி நம்ம லைஃப்பாக மாறுது, அது எப்படி நம்மளோட சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறோம், இது எல்லாமே இட்ஸ் லைக் உங்களை சுற்றி என்ன மாதிரி மனிதர்களோட நீங்கள் பழக ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட சூழ்நிலையும் மாறும். இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம் லைக் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோ த்ரூ த லைஃப், இட்ஸ் ஓகே. பட் வென் நீங்கள் வந்து கெரியரில் மூவ் ஆகணும், இருக்கிறதுலேருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். லைக் ஒரு எய்ம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி கோல் இருக்கும். ஸோ அந்த கோலுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே டோட்டல் என்டையர் லைஃப்லும் கேரி ஆகும்போது ஒரு சில இடங்களில் வந்து பாதை மாறி போக வேண்டியதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நான் தப்பாக எதுவும் சொல்லலை. லைக் வந்து இப்போ கெரியர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெரியர்லையோ இல்லை நம்ம ஒரு காலேஜில் பீனிங்கில் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணணும், நல்ல பிராண்டடான நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிராண்ட்ஸில் போய் ஒர்க் பண்ணணும், லைக் அப்டேட்டில் போய் ஒர்க் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருப்போம். ஆனால் வந்து நம்ம இருக்கிற சரௌண்டிங், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் சரௌண்டிங்களுக்கும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்தால் தான், ஸோ ரெண்டு பேருக்கு ஒரே தாட் ப்ராசஸ்னால அடுத்து எப்படி ஸ்டெப் அப் பண்ணி அடுத்து போக முடியும், அதுக்கான வாய்ப்புகளை எப்படி தேட முடியும், நம்ம எப்படி முன்னேறி போக முடியும், அடுத்து எப்படி அந்த பொசிஷனை கிராப் பண்ணுறது, நம்ம இதுக்குள்ளே என்ட்ராகனா என்ன பண்ணணும், அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் உருவாகும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கீங்களோ அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் உங்களோட ஆக்ஷனாக மாறும் உங்களோட லைஃப்பில். ஸோ அதனால நம்மளோட கெரியர்லையும் சரி, நம்ம காலேஜ் படிக்கும் போதும் சரி, நீங்கள் என்ன மாதிரி ஒரு என்வாரன்மெண்ட்டை உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ள சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப்ல இருந்து இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி மூவ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. லைக் வந்து நம்ம யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்க்குற அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப மாறும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இதுலேருந்து மூவ் ஆகிதான் ஆகணும். சம்டைம்ஸ் வி நீட் டு சர்வைவ் அலோன். ஸோ தனியாக தான் நம்ம சர்வை பண்ணணும். நமக்குன்னு வந்து நம்ம இருக்கிற அந்த மைண்ட் செட் வந்து இல்லாதப்போ வந்து நம்ம அதுக்கான பீப்புளை தேடணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைலாம் வரும். ஓகேங்களா? வென் யூ வில் பி அவேர் வித் யுவர் தாட் ப்ராசஸ். சப்போஸ் அது இல்லாமல் எனி டைம் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி இதுலேயே இருந்துட்டு எனக்கு வந்து ஆனால் குறிக்கோளை மட்டும் பெரிய லெவலில் வச்சுருக்கேன், நான் போஸ்டிங்லாம் அந்த மாதிரி போகணும், என்னோட பிராண்ட் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து இட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் வேவ்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் வந்து அவங்களோட திறமையே தெரியாமல், ஸோ நமக்கு இவ்வளோதான் வருது போல, நம்ம இதுதான் போல, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு நினச்சி அவங்களோட பொட்டென்ஷியல், அவங்களோட திறமையாக அவங்களுக்கு தெரியாமல் ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ளே அவங்களோட லைஃப்ங்கிறத வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதுதான் நம்ம நினச்சி அவங்களோட என்டையர் லைஃப்பும் வந்து அதுக்கேற்றாப்புல மாற்றிக்கிடுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஒர்க் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து எடுக்கிற சாய்ஸ் தான் வந்து அவங்களோட கெரியரில் ஆஃப்டர் 10 இயர்ஸோ இல்லை ஆஃப்டர் 5 இயர்ஸோ அவங்க ஃபினான்ஷியலியும் சரி, அவங்களோட கெரியர் வைஸும் சரி, ஸோ ஒரு 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 அவங்களோட ஜூனியர்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறாங்களா, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து உங்களோட கெரியர் பிகினிங்ல இருந்து ஸோ ஒவ்வொரு இயருமே வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் ஒரு அப்டேட் இருக்கா, இல்லை ஃப்ரம் பிகினிங்ல இருந்து சேம் மைண்ட் தாட்ல தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சர்வே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே வந்து நம்மளை சுற்றி என்ன மாதிரி மக்கள், என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பேசுகிறதுக்கு கெரியரை பற்றி பேசணும்னா, நான் கெரியரில் இந்த மாதிரி படிக்கணும், படித்து இந்த மாதிரி ஸ்கில்லாக வளர்த்துக்கணும், நீ அதை வச்சு அடுத்து மேலே போகணும், இட்ஸ் ஓகே, இது வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட். ஆனால் இதுக்கு தேவையான இதுக்கெல்லாம் ஹெல்ப், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸாக டெவலப் ஆகி போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம்.
இந்த விஷயங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களுக்கு நம்மளோட கெரியர் இந்த ப்ரொஃபஷனல் என்ட்ரு ஆகும்போது உங்களோட அந்த கிளியரான ஒரு திங்கிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆக்ஷனில் ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ வந்து லைக் இப்போ உங்களோட லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பா, ஓகே இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ப்ரொஃபஷனல் அடுத்து மூவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களோட என்விரான்மெண்ட்டை பார்த்து சூஸ் பண்ணுங்க. இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு இது சுத்தமாக தெரியாது. நான் வந்து எனக்கு வந்து கெரியரில் அடுத்து போகணும், பெரிய நமக்கு எல்லாத்துக்குமே காலேஜ் படிக்கும்போது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மேலே தான் யோசிப்போம். லைக் போக வேணும், அச்சீவ் பண்ணணும், ஆனால் அதுக்கான எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அதை தேடுறதுக்கான வாய்ப்புக்கான சூழ்நிலையை நம்ம வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸில் டிஃப்ரெண்டான ஒரு என்வரன்மெண்ட்டில் இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி யோசிக்கும் போது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளாலே முடியாதோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதே நான் திரும்பி சொன்ன மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். அது கடைசியில் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக மாறி அது ஃபினான்ஷியலும் சரி எல்லா வகையிலும் சரி நம்மளை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் வந்து நம்ம சேர்ந்த ஒரு பசங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவனால் வந்து எப்படி எல்லாமே முடியும், அவன் கொஞ்சம் முயற்சி போட்டானா எல்லாமே முடியும். ஆனால் வந்து அந்த பிகினிங்லும் சரி இந்த காலேஜ் படிக்கும்போது அவங்க ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ஸும் சரி லைக் அவன் என்ன மாதிரி என்வரன்மெண்ட்டை வந்து அவன் ஓயாமல் அப்சர்வ் பண்ணுறான் அப்படிங்கிறதான் வந்து அவனோட தாட் ப்ராசஸாக மாறுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா ஆக்சுவலி என்னோட காலேஜ் ஸ்டேஜ்லையும் சொல்லி எனக்கு ஒரு கரெக்டான கைடு இல்லாதனால தான் நான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் இருந்து நிறைய இடங்களை நான் தனியாக சர்வை பண்ணி எனக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து தான் என்னோட கெரியரை நானாக மூவ் ஆகிட்டு இருக்கேன் என்னோட சாய்ஸில். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதுக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, 3-4 வருஷமா இன்னும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை முன்னேறி போகணும் அடுத்தடுத்துன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஏன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது வந்து நம்மளால யோசிக்க கூடாதுக்கான அந்த தாட் ப்ராசஸே இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவன் வந்து ஒரு ராங்கான ஒரு பீப்புளோட ஒரு ராங்கான ஒரு என்வரன்மெண்ட்டில் இருக்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அந்த கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், ஆக்சுவலி வந்து ஆஃப்டர் காலேஜ் ஆஃப்டர் இந்த எஜுகேஷன் இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி தனியாக சர்வை பண்ணணும், இப்போ ஹோட்டலுக்குள்ளே போகணுன்னா அது என்ன ப்ராசஸ் பண்ணணும், இப்போ நம்ம லாஸ்ட் இயரில் இருக்கோம்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும். இப்போ சப்போஸ் ஒருத்தனுக்கு வந்து உண்மையிலேயே அந்த திறமை இருக்குன்னா அதை தெரியப்படுத்தணும். ஆனால் வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில் அப்படி அமையாது. ஏன்னா வந்து லைக் நம்ம பசங்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் சரி லைக் ஒரு தாழ்வு மனப்பான்மை அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னால் வந்து இது வராது அது வராது, அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா, என்னென்ன பசங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அது இவ்வளோ ஸ்கில்லு இதெல்லாம் தவிர்த்து அது ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். ஓகே அது ஸோ இம்பார்ட்டன்ட். பட் வந்து அதுதான் என்டையர் லைஃபும் கிடையாது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் வந்து நம்மளால் வந்து அதையும் உங்களால் வந்து மாற்ற முடியும். ஆனால் வந்து அவன் ஒரு ராங்கான ஒரு என்வரன்மெண்ட் இருக்கனால அவன் அந்த மாதிரி பீப்புளோடய அவன் இருக்கிறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இட்ஸ் இம்பாசிபிள் மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா வந்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து உங்களோட யுவர் சோ லக்கி. ஏன்னா வந்து இந்த விஷயம் எனக்கு என்னோட பிகினிங்கில் தெரியாது. எனக்கு இந்த மாதிரி இப்படி போகணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த கெரியரில் இதெல்லாம் பண்ணாதான் நீ அடுத்து நீ எங்கே போகணும்னு நினைக்கிறியோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பீப்புளோட இருந்திருந்தேன்னா நான் இன்னும் வேகமாகவே நான் அடுத்து இங்கேயோ இல்லை இதை விட அடுத்து வேற சுச்சுவேஷனுக்கும் இன்னும் வேகமாகவே போயிருந்துருக்கலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி சூழல் நம்ம அமையாதனால ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாள் தனியாக சர்வை பண்ணதுனால அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்துமே இன்னும் அடுத்தடுத்து எப்படி போகணுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து ஆஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் கெரியரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களோட என்வரன்மெண்ட் உங்களோட சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து என்ன விஷயங்களை கேட்குறோம், என்ன மாதிரி மனிதர்கள் இருக்குமோ வந்து அதுதான் வந்து நம்மளை அறியாமையே வந்து அது ஒரு நாள் வந்து ஆக்ஷனாக மாறும். ஓகேங்களா, நம்மளோட செயலாக மாறும். அதனால வந்து நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆப்போசிட்லேயோ உங்கள் கூட வேலை பார்க்கணும் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க,
ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு வந்து அவங்களோடக்கும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட கூட ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவன் ஜஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. அவன் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், ஒர்க் பிளேஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். லைக் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நோக்கி போக முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷனில் வந்து ஒரு அவேர்னஸோடையும் நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நம்ம பண்ணுறது வந்து ஒரு 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 கரெக்டான விஷயத்தில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஒரு புரிதலுக்கு வர முடியும் நம்மளோட ஆக்ஷனில். ஸோ இதெல்லாம் வந்து லைக் வந்து நீங்கள் என்ன மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்கீங்க, நான் ஒரு நல்ல லீடர் ஆகணும், நான் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகணும், இந்த சொசைட்டிக்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்த தாட் ப்ராசஸில் இருக்கும்போது தான் வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கிறதையும் சரி உங்கள் சூழ்நிலையும் சரி உங்களால் நல்லா பார்த்துக்க முடியும். உங்களால் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆக்ஷனையும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. அது எல்லாமே வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணி எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்த இருக்கு. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களோட கேப்பபிள் இவ்வளோ தான் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. அதை விட ரொம்ப அதிகமான பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நம்புறத விட எப்பயுமே டபுள் மடங்கான திறமை உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் வந்து அதை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மகிட்ட என்ன ப்ளஸ் மைனஸ்ங்கிறத சொல்லி நம்மளை வந்து அடுத்தடுத்து டெவலப் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக கடந்து போயிடாதீங்க. மேபி இதை நீங்கள் ஃபியூச்சரில் எப்போ பார்த்தாலும் சரி, ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸ் அப்புறம் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸோ கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். உங்களோட தாட் ப்ராசஸ்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா என்னோட பிகினிங்கில் நான் போட்ட வீடியோஸ்க்கும் இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. ஏன்னா நானுமே நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்தும் ஒரு சில கமெண்ட்ஸுக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நானுமே ஒரு பர்ஃபெக்ட் கிடையாது. நானுமே இப்போ நிறைய விஷயங்கள் நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து மேனேஜ் பண்ண தெரியும். ஐ எம் நாட் ஃப்ளூயன்ட். ஓகேங்களா? என்னால் எனக்கு புரிஞ்சுக்க முடியும், ஆப்போசிட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில் வந்து நான் ஓரளவு இது இருந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சதுனால வந்து அந்த சூழ்நிலை எனக்கானே நானே உருவாக்கிட்டேன். ஆக்சுவலி நானும் பியூர் தமிழ் மீடியம். நம்ம பசங்க எல்லாருமே சொல்கிறது நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் வராது. நோ, அப்படி கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து அந்த மாதிரி பசங்க சொல்கிறத கேட்டு ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து உங்களால் முடியும், முயற்சி போட்டால் முடியும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு ஓகே நம்மளும் அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் அதையே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா நானும் அப்படி இருந்தால்தான். அப்போ என்னால் மட்டும் எப்படி வந்து அதுலேருந்து வந்து இப்போ வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பேச முடியுதுன்னா எப்படி? நம்ம தான் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம தான் வந்து அந்த மாதிரி பீப்புளோட சேர்ந்து அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோதான் என்னதான் பண்ணாலும் சரி, நம்ம எவ்வளோ இதுக்கு போனாலும் எவ்வளோ ஒரு பெரிய உயரத்துக்கு போகணுன்னாலும் சரி, நம்ம என்ன மாதிரி சூழ்நிலைகளை அட்ராக்ட் பண்ணுறோம் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன் நான் அதை திருப்பி சொல்கிறேன்னா, இதுதான் இஸ் ஃபவுண்டேஷன். ரொம்ப அடிப்படையான விஷயம் இது ஒன்று தான். ஏன்னா ஒவ்வொரு ஹார்டான சுச்சுவேஷன் வருதுன்னா அதில் வந்து எப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம், அதில் எப்படி வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோமா, இல்லை வந்து அதை ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு எடுக்க போகிறோமா. ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹார்டான டிசிஷன்லையும் நம்ம எடுக்கிற அந்த டிசிஷன் மட்டும்தான் வந்து லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக கொடுக்கும். நம்ம அடுத்து எங்கே நிற்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கணும்னா, ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸும் அந்த மாதிரி மக்களோடும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து கரெக்டான வகையில் மூவ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி லைஃப்பில் இருக்கும். லைஃப்லையும் சரி, கெரியர்லையும் சரி. ஸோ அதனால் வந்து உங்களோட என்வரன்மெண்ட்டை ஒவ்வொரு சூழலும் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப்லையும் சரி, லைஃப் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். லைஃப்லையும் சரி, வரப்போகிற ஆட்களை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. கெரியர் வைஸும் சரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான தாட் ப்ராசஸில் உங்களால் போக முடியும். ஸோ இதை தான் நான் சொல்ல விரும்பினது. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எதை மாற்றிக்கணும், ஆக்சுவலி வந்து நான் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். நானும் மிஸ்டேக் பண்ணு. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க, இதை மட்டும் மாற்றிக்கணும்னு சொல்லி கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி டு நான் மாற்றிக்கிறேன். என்னை வந்து நான் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேனோ அதை நான் மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஸோ நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் அதுதான் வந்து நம்மளை வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறோமா, இல்லை ஒரு சர்க்கிள்குள்ளேயே நம்மளை அடைச்சிக்க போகிறோமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you, bye.